நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாய் பாடல்களை பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல்கள் புஸ்தகத்திலே 74வது பாடல். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஒமேகாவும் நீரே, வல்லமை பலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீர் என்கிறதான பாடல். நமக்கு தெரிந்த பாடல். உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் துதிக்கலாம். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் நீக்கிட, ஏழையானிரே எங்கள் எல்மை நீக்கிட. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் நீக்கிட, ஏழையானிரே எங்கள் எல்மை நீக்கிட. இரண்டும் என்ன நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சியடையேனே. அமர்ந்த பண்ணி பசும் புல்வெளியில் என்னை வைத்து நிற்ப காக்கும் நல்ல தேவனே. இரண்டும் என்ன நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சியடையேனே. அமர்ந்த தண்ணி பசும் புல்வெளியில் என்னை வைத்து நிற்ப காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, என் தலையை என்னையால் அபிஷேகமும் செய்தி. ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருவே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, என் தலையை என்னையால் அபிஷேகமும் செய்தி. ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருவே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. இருக்கும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சியடையேனே. அமர்ந்த தண்ணி பசு புல்வெளியில் என்னை வைத்து இரக்கம் காக்கும் நல்ல தேவனே. இரண்டும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சியடையேனே. அமர்ந்த தண்ணி பசு புல்வெளியில் என்னை வைத்து இரக்கம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, என் தலையை என்னையால் அபிஷேகமும் செய்தி. ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. என்னாவு உந்தன் நீதியையும், நாளெல்லாம் உந்தன் துதியையும், ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாது நல்ல தேவன் நீ. உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. ஏகோவாயிரே நீர் எந்த ஷடாய், பொதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த மிகப்பெரிய நன்மைகளை குறித்ததான பாடல் தான் இது. அவர் ராஜசிங்கம், யூதாவின் ராஜசிங்கம், யூத குலத்திலே வந்தவர், யூதா கோத்திரத்திலே வந்தவர். அவர் ஒரு ராஜாதி ராஜா, ராஜாக்களை ஆளுகை செய்கிற தேவர். அவர் நமக்காக பாவமானார். எதற்காகனா நம்மை நீதியாக்குவதற்கு. அல்லேலூயா. ஏன்னா மற்ற எந்த மனுஷனாலையும் நம்மை நீதிமானாய் ஆக்க முடியாது. அவர்தான் நீதிமான். ஆகையினாலே அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்தார். அப்போ பாவமானீரே எம்மை நீதி ஆக்கிட, சாபமானீரே எங்களுடைய சாபம் போக்கிட. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் குடும்பத்தில் யாராவது வந்து தீர்க்கதரிசி என்கிற பெயரில் வந்து நின்றுக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் பரம்பரை சாபம் இருக்குது, உங்கள் 10 தலைமுறைக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் இதில் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு எதையாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அதை நம்பாதீர்கள். ஏனென்றால் அது வேதத்தின்படி அது தவறு. ஏனென்றால் எப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ உங்களுடைய சாபம் அனைத்தும் என் ஆண்டவருடைய தலையின் மேல் வந்து விடிந்தது. அப்போ அவர் சாபமானார். எதற்காக? நம்முடைய சாபத்தை எல்லாம் போக்குவதற்காக. அவர் காயப்பட்டார். எதற்காக? நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் தீர்ப்பதற்காக. அவர் ஏழ்மையின் ரூபத்தை கல்வாரி சிலுவையில் எடுத்தார். ஏறக்குறைய முழு நிர்வாணத்தில் அவர் தொங்கினார் சிலுவையில். ட்ரெஸ்ஸு கூட இல்லை. அவ்வளோ நேரம் விலை உயர்ந்த அங்கியை போட்டு கொண்டிருந்த தேவன், ஊழியம் செய்து கொண்டிருந்த தேவன் சிலுவைக்கு போகும்போது அங்கி கூட இல்லாமல் தான் ஒரு 33 வயது ஒரு சரியான வாலிபன் அவர் சிலுவையில் ஏறக்குறைய முழு நிர்வாணமாய் தொங்கினார். அதாவது ஏழையாக தொங்கினார். ஏன் தெரியுமா? நம்முடைய ஏழ்மையை நீக்குவதற்காக. அல்லேலூயா. அவரும் ஏழை, அதனால நானும் ஏழைன்னு சொல்கிறது சத்தியமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தரித்திரத்தில் ஒருவேளை இருக்கலாம், ஆனால் தரித்திரம் நம்முடையது அல்ல. அதற்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. முதல்ல அந்த உணர்வுக்கு வரணும். அப்போ ஆண்டவர் கொடுக்குற மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் எல்லா தரித்திரங்களும் எல்லா பிரச்சனைகளையும் நாம் என்ன செய்யணும்? அதை விரட்ட பழகணும் விசுவாசத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சத்தியத்தை போதிக்க விடாமல் பிசாசு சில சபைகளை எழுப்புறான். நிறைய போதகர்கள் இதுக்கு எதிராக தான் இருப்பாங்க. ஏன்னா போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் அப்படின்னு அந்த வசனத்தை எடுப்பாங்க. போதும்னு எப்போ சொல்லுவோம்? அல்லேலூயா. சோறு போடும்போதே போதுன்றோமா? இலைய விரித்து நல்லா சாப்பிட்டு முடித்து திருப்தி ஆனதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவோம்? போதும். அதுதான் உண்மையான போதும். அல்லேலூயா. அதான் உண்மையான போதும். முதல்ல போதும் சொன்னான்னா அவன் நடிக்கிறான்னு அர்த்தம். அவனுக்கு தேவை இருக்குது, ஆண்டவர் கொடுக்குறாரு, போதும் ஆண்டவரே போதும் ஆண்டவரேன்னு சொன்னான்னா அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். நடிப்பை தேவன் விரும்புவதில்லை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான் வசனம் சொல்கிறது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். போதும் எப்போ சொல்லணும்? ஆண்டவர் கொடுக்குற ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் எல்லாம் நிறைவாக வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லலாம்? அப்போ சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் தேவன் மீதான பக்தியை விட்டுறக்கூடாது. அதுதான் அந்த வசனத்துடைய முக்கியமான விஷயமே. அல்லேலூயா. ஏனென்றால் இந்த வரக்கூடிய ஐஸ்வர்யம் சில நேரத்தில் மனிதர்களை என்ன செஞ்சிருது? அது ஆண்டவர் பக்கத்தில் இருந்து ஐஸ்வர்யத்தின் பக்கத்தில் திருப்பிடுது. அதுக்கு காரணம் வந்து மனிதர்கள் தானே தவிர ஐஸ்வர்யம் அல்ல. அது ஐஸ்வர்யத்தினுடைய தவறு அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தான் கர்த்தர் நல்லவர் என்று நாம் பாடுறதுல ரொம்ப உண்மையாய் நாம் அதை ரொம்ப சந்தோஷமாக இதை பாடுகிறோம். தொடர்ந்து பாடலாம். சுவாச வார்த்தை பாடல் புத்தகத்தில் 71வது பாடல், உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே என்கிறதான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடும். உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மனிதை மோதி பெரு காற்றும் அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன் மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன் மலையின் நிழலே.
ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. என்னை உயர்ந்த தாரங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ, என்னை உயர்ந்த தாரங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ. கண்மலை தேடும் வழியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. கண்மலை தேடும் வழியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. கண்மலை தேடும் வழியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அவிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம் அதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. என்னை உயர்ந்த தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ, கண்மலை தேடும் வழியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. 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 எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின் நிழலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. என்னை உயர்ந்த தானங்களில்
வைத்தவர் நீரல்லவோ, கண்மலை தேனும் படியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ, கண்மலை தேனும் படியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை துதித்து பாடுவது மிகப்பெரிய சந்தோஷம் நமக்கு. மற்றவர்களுக்கு அது எப்படியோ, ஆனால் விசுவாச பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். ஏன்னா துதிகளின் மத்தியிலே அவர் என்ன செய்கிறார்? வாசமாயிருக்கிறார்னா வசிக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்கள் அவர்கள் மத்தியிலும் அவர் வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். வானத்தை பூமி மண்ட சராசரங்களை உங்களையும் என்னையும் படைத்த அந்த ஆண்டவரை தான் நாம் என்ன செய்கிறோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சந்தோஷமாக ஆராதிக்கணும், நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கணும், நன்றியோடு அவர் ஆராதிக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. இன்றைக்கி என்ன சூழ்நிலை இருக்குது? மோசமாக இருக்கா நல்லா இருக்கா? அதை வச்சுக்கிட்டு ஆண்டவர் இடம் போடுறதில்லை. அல்லேலூயா. இதற்கு முன்பாக இருந்த மோசமான சூழ்நிலை தேவன் எப்படி நல்ல சூழ்நிலையாக மாற்றினார் என்கிற நன்றி அறிதலோடு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஆராதனைகளை நாம் செலுத்தணும். அல்லேலூயா. 66வது பாடல், விசுவாச வார்த்தை பாடல் புத்தகத்தில் 66வது பாடல். உயர்ந்ததே இயேசு என்னும் நாமம், அருமை இரட்சகர் மகிமையின் தேவனானவர் நம்மோடுள்ளார், தேவன் இம்மானுவேல் மாவல்ல மீட்பர் ஜீவ வார்த்தை இவர் என்கிறதான பாடல். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அல்லேலூயா. இயேசு என்பது பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்த அந்த ஒரு தேவன். கிறிஸ்து என்றால் மேசியா. அப்போ இயேசு கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து. அல்லேலூயா. மேசியாவான தேவனால் தான் ரட்சிக்க முடியும். அதைத்தான் அவர் செஞ்சார். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். உயர்ந்ததே
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. கல்வாரி சிலுவையில் எங்களுடைய பாவங்களை போக்கினீர், எங்களுடைய சாபங்களை நீக்கினீர், எங்களுடைய நோய்களை விரட்டினீர். ஆண்டவர் எங்களுடைய தரித்திரங்களை சுமந்தீர். ஆண்டவரை எங்களுக்கு நல்வாழ்க்கை, வெற்றி, தெய்வீக சுகம், ஐஸ்வர்யம் என்கிற ஆசீர்வாதங்கள் கொடுக்கும்படியாக கர்த்தாவே கல்வாரி மரணத்தின் மூலம் நீர் எங்களுடைய தகப்பனாக மாறினீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்னும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த உலகத்தில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படிகள் எல்லாரையும் நீர் தகுதிப்படுத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.